நீங்க இயர்போன்ஸ் வாங்க போறீங்களா? ஆனா IEM வாங்கலாமா இல்ல நெக் பேண்ட் வாங்கலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? ஸோ கேமிங்க்கு எது பெஸ்ட், மியூசிக்கு எது செமையா இருக்கும், இல்ல டெய்லி யூஸ்க்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது IEM vs நெக் பேண்ட். ரெண்டு பேருக்குமே ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்காங்க. பட் ஆனா யூஸ் கேசஸ்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரெண்ட். ஸோ சவுண்ட் குவாலிட்டி டிஃபரன்ஸ், கம்ஃபர்ட், பேட்டரி, கால்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் இந்த வீடியோல டீடைலா நான் சொல்ல போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் IEM பத்தி பார்ப்போம். IEMனா in-ear monitor. ஒரிஜினலி மியூசிஷியன்ஸ் அண்ட் ஸ்டுடியோ மானிட்டரிங்க்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்போ நார்மல் யூசர்ஸ்க்கும் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. இது வயர்ட் இயர்போன்ஸ் மாதிரி இருக்கும். பட் ஆனா சவுண்ட் குவாலிட்டி செம்ம டீடைலா இருக்கும். மோஸ்ட்லி பெட்டர் பாஸ், கிளியர் வோக்கல்ஸ் அண்ட் செம்ம டீடைலா இருக்கும். எஸ்பெஷலா மியூசிக் லவர்ஸ் அண்ட் கேமர்ஸ்க்கு ரொம்பவே இதை பிடிக்கும். நெக் பேண்ட்னா வயர்லெஸ் இயர்போன்ஸ் with a band around your neck. Neck band Bluetooth யூஸ் பண்ணோம். டெய்லி ஆஃபீஸ் யூஸ், ஒர்க் அவுட் அண்ட் டிராவலிங்லாம் செம கன்வீனியன்ட்டா இருக்கும். இதோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஈஸி கால்ஸ், லாங் பேட்டரி லைஃப், ரொம்ப நேரம் யூஸ் பண்ணனால கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் ஒயர் டென்ஷன் கிடையவே கிடையாது. எஸ்பெஷலி கேஷுவல் யூசர்ஸ் நெக் பேண்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சவுண்ட் குவாலிட்டியில IEM தான் வின்னர். ரீசன் என்னன்னா ஒயர்டு கனெக்ஷன், லெஸ் சவுண்ட் லாஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் செப்பரேஷன் செமையா இருக்கும். இதனாலவே டீடைலிங் ரொம்ப பக்காவா இருக்கும். ஸோ நீங்க சாங்ஸ் எல்லாம் கேக்குறீங்கன்னா ரொம்ப ஸ்மால் டீடைல் கூட பக்காவா கேட்கும். நெக் பேண்ட்ல சவுண்ட் குவாலிட்டி டீசென்டா இருக்கும். பிரீமியம் மாடல்ஸ் நல்லா இருக்கும். பட் ஸ்டில் IEM அளவுக்கு டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஆனா நீங்க ஒரு கேஷுவல் யூசர் அப்படின்னா நெக் பேண்ட் உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். நீங்க BGMI, கால் ஆஃப் டியூட்டி, வேலரண்ட் மாதிரி கேம்ஸ் எல்லாம் ஆடுறீங்க அப்படின்னா IEM பெட்டர். ரீசன் என்னன்னா ஆல்மோஸ்ட் ஜீரோ லேட்டன்சி, ஃபுட் ஸ்டெப்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கும், உங்களுக்கு டிலேவே இருக்காது. நெக் பேண்ட்ஸ்ல எஸ்பெஷலி சீப் மாடல்ஸ்ல லேட்டன்சி இருக்கும், சவுண்ட் கொஞ்சம் லேட்டா வரும். கம்ஃபர்ட் அண்ட் டெய்லி யூஸ்க்கு நெக் பேண்ட் செம யூஸ்ஃபுல். ரீசன் என்னன்னா வயர்லெஸ் ஃப்ரீடம், ஜிம் யூஸ்க்கு ஈஸி, கால்ஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு பக்காவா இருக்கும் அண்ட் டிராவலுக்குலாம் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். IEM மோஸ்ட்லி ஒயர்ட், ஸோ உங்களுக்கு பேட்டரி ப்ராப்ளம் இருக்காது. நெக் பேண்ட் பாத்தீங்க அப்படின்னா சார்ஜிங் வேணும், ஆனா உங்களுக்கு 20 ல இருந்து 50 ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி கிடைக்கும். ஸோ லாங் ட்ரிப்ஸுக்கு நெக் பேண்ட் செம யூஸ்ஃபுல். ஆஃபீஸ் கால்ஸ், ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெய்லி டாக்கிங்க்கு நெக் பேண்ட் தான் பெட்டர். பெட்டர் மைக் ப்ராசஸிங், ENC சப்போர்ட் அண்ட் வயர்லெஸ் கன்வீனியன்ஸ் உங்களுக்கு நெக் பேண்ட்ல கிடைக்குது. IEM ஓட மைக் குவாலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் தி மாடல். 1000 ல இருந்து 2000 ரூபீஸ்க்கு நல்ல IEM வித் அமேசிங் சவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே பிரைஸ்ல நெக் பேண்ட் உங்களுக்கு கன்வீனியன்ஸ் கொடுக்கும். ஸோ சாய்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி பிரியாரிட்டி. உங்களுக்கு சவுண்டா இல்ல கன்வீனியன்ஸா? நீங்க ஒரு மியூசிக் லவர், கேமிங், எடிட்டிங் அண்ட் மானிட்டரிங் பண்றீங்க, உங்களுக்கு பெஸ்ட் சவுண்ட் வேணும் அப்படின்னா நீங்க IEM சூஸ் பண்ணலாம். டெய்லி ஆஃபீஸ் யூஸ், ஒர்க் அவுட் அண்ட் கால்ஸ் நிறைய அட்டெண்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு கன்வீனியன்ஸ் முக்கியம் அப்படின்னா நீங்க நெக் பேண்ட் ப்ரிஃபர் பண்ணுங்க. ஸோ ஃபைனலா சொல்லணும்னா சவுண்ட் குவாலிட்டி அண்ட் கேமிங்க்கு IEM பெஸ்ட். டெய்லி கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ்க்கு நெக் பேண்ட் தான் பெஸ்ட். இதுக்கு யூனிவர்சல் வின்னரே கிடையாது. உங்களோட யூஸ் கேசஸ் தான் அதை டிசைட் பண்ணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு IEM பிடிக்குமா இல்ல நெக் பேண்ட்ஸ் பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நுட்பம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் டெக் வீடியோஸ் இன் தமிழ்.